Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து நாம் இன்றைக்குள்ள காலை தியானத்திலே நாம் பங்கெடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving us grace to take part in this morning devotion, leaning upon the grace of God. கர்த்தர் இத்தனை நாட்கள் நமக்கு நல்லவராக இருந்தார். The Lord was good to us so many days. இன்றைக்கும் நாம் 40வது நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். And even today we have entered the 40th day. நான் திரும்பி பார்க்கிறேன், தேவ கிருபை எவ்வளவு பெரிதாக இருந்தது. I look back and see how great is the grace of God. ஒவ்வொரு நாளும் வேண்டிய ஆலோசனைகளை, தேவ கிருபைகளை தேவன் அளவில்லாமல் நமக்கு தந்து தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தயவு பெரியது. The grace that the Lord has rendered upon us by revealing the truth and also giving the counsel every day and showering His mercies and grace is really great. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கர்த்தர் இந்த தியானங்களை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். The Lord has made this devotion a blessing to many thousands of people every day. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். The Lord who led us thus far is able to and faithful to lead us henceforth. கர்த்தர் நம்மை நடத்தும்படி இந்த காலவெளியிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look at the presence of the Lord this morning that He may lead us henceforth. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்தன் இயேசு நல்லவரே, அவரென்றும் போதுமானவர், எந்தன் இயேசு நல்லவரே, அவரென்றுமே போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, Lord, எங்களை இம்மட்டும் நடத்தினீர். Lord, You have led us so far. இம்மட்டும் நீர் போதுமானவராக இருந்தீர். Lord, You were sufficient for us so far. இனிமேலும் நீர் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறீர். Lord, You are faithful to lead us henceforth, Lord. உம்முடைய இரக்கங்களை நினைத்து உம்மை துதிக்கிறோம். Lord, we thank You for Your mercies, Lord. இந்த காலவெளியிலே புது கிருபைகளை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். Lord, this morning we request and plead for new mercies, Lord. இந்த காலையிலே நலமானது எங்களுக்கு போதியும். May the Lord teach us that is good to எங்கள் us. மனக்கண்களை திறந்தருளும். May the Lord open the eyes of our heart. இன்றைக்குள்ள தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தார். Give us grace that today's devotion be a blessing to us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு புதிய நாளில் நாம் பிரவேசிக்கவும், நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 40வது தியானத்தை நாம் தியானிக்கவும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்த அவருடைய கிருபைக்காக நான் கர்த்தரை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I wholeheartedly praise and thank God for bringing to His presence to teach us this 40th devotion from the book of Proverbs and also to reveal great truths to us. ECA ஆவடி சபையினுடைய யூடியூப் சேனல் மூலமாகவும், லைஃப் டிவி மூலமாகவும், ஆர்க் டிவி மூலமாகவும், சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல் மூலமாகவும் தேவன் சந்தித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for the souls that the Lord is meeting through ACA Avdi YouTube and Facebook channel and also through Live TV and Arc TV and through Satyam Gospel YouTube channel. உண்மையாகவே தேவன் நல்லவர். The Lord is truly good. தேவன் பெரியவர். God is great. அவர் ஆரம்பித்த நற்கிரியை கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். The Lord who has begun the good work is still working in that. 40 நாட்கள் என்று திரும்பி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. When I turn back about this 40 days, it is really surprising me. இம்மட்டும் நடத்தின அவருடைய கரங்கள் இனிமேலும் நம்மை நடத்துவதாக. The hands of the Lord which led us so far, let it lead us henceforth. அவருடைய வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்யவும் கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. Let God give us strength that not only to hear His word but also be doers of His word. இந்த காலையிலேயும் நாம் தொடர்ந்து இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். So this morning as well, let us continue our meditation from the book of Proverbs. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். Proverbs chapter 2 verses 10 to 17. அதிலே நான் குறிப்பிட்ட சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். I want to highlight and read only few verses here. 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். From verse 10. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து
அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you. நாம் இப்பொழுது 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Let us now read from verse 16 to verse 19. தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God. அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புவதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. For her house leads down to death and her paths to the dead. None who go to her return, nor do they regain the paths of life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் இந்த மாறுபாடான பெண் அல்லது அந்நிய பெண் இவளை குறித்து நாம் நேற்றையிலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். By the abundant grace of God, we are meditating about this immoral woman or the strange one from yesterday. இப்படிப்பட்ட பெண்ணிடத்திலிருந்து ஒருவன் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அது மிக அவசியமானது ஞானம். If a person ought to be protected from such kind of woman, very necessary is the wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. தேவனுடைய ஞானமும் புத்தியும் அறிவும் இல்லாமல் போகுமானால் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடத்திலிருந்து தப்புவிப்பது என்பது முடியவே முடியாது. If there is no wisdom or knowledge and discretion and understanding of God, it is true that a person cannot be delivered from such kind of people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. That's why the words that are mentioned 10ஆம் வசனத்துல ஞானம் உன் இருதயத்துல பிரவேசிக்கணும். 10ஆம் வசனம் 2:10. Chapter 2 and verse 10, wisdom should enter your heart. இரண்டாவது அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கணும். Next, knowledge should be pleasant to your soul. மூன்றாவது நல் யோசனை உன்னை காப்பாற்ற வேண்டும். And third, discretion should preserve you. நாலாவது புத்தி உன்னை காப்பாற்ற வேண்டும். And fourth, understanding should keep you. இப்போ இந்த நாலும் சேர்ந்தாதான் வாழ்க்கையில நாம் சந்திக்கும் சில சோதனைகள், சில போராட்டங்களை நம்ம எதிர்கொள்ளவும் முடியும், தப்பித்து மேற்கொள்ளவும் முடியும். Only when we have all these four in us, only then we can be delivered out of the temptations and the struggles that we face in our life. நம்முடைய வயதோ அனுபவமோ நம்முடைய வேற எந்த காரியமோ இவைகளில் நம்மை காப்பாற்றாது. So it is not our age or experience that can save us or protect us from this. நேற்றைக்கு நாம் கவனித்தோம் இந்த அந்நிய பெண் யார். So yesterday we saw who is this immoral woman. இந்த பரஸ்திரீ யார்? Who is this immoral woman? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்று காரியங்களை சொன்னேன். I told you three things. அவள் தன் இளவயதின் நாயகனை விட்டவள். She was the one who forsook the companion of her youth. அப்ப நாம ரெண்டு எச்சரிப்பு அதுல பெற்றோம். We got two cautions there. முதலாவது ஆண்களுக்கு எச்சரிப்பு என்னவென்றால் வயதின் அடிப்படையிலே ஒருவரிடத்திலிருந்து சோதனை வரும் வராது என்று நாம் தீர்மானிக்கவே முடியாது. So it is first to men where they should not lower their guard, believing that women of greater age are safe and they will not get any kind of temptation through women who are of greater age. இரண்டாவது சகோதரிகளுக்கான எச்சரிப்பு என்னவென்றால் Next, a warning to women. வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் இளவயதிலேயே திருமணமானவர்களா இருந்தாலும் நீங்கள் அனுபவம் உள்ளவர்களா இருந்தாலும் நீங்கள் முதிர் வயதிலும் உங்களோடு பழகும் வாலிபர்களுக்கு நீங்கள் ஒரு இடரலாக நீங்கள் மாற முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உங்களை நீங்கள் தப்புவித்துக் கொள்ள வேண்டும். Though they are married women who have grown up in age, they must be very cautious that they can become a snare to young man, and also they should be delivered from such kind of being snare to them. இரண்டாவது, Second, அதே வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் யார் என்றால் தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்தவள். we read in the same verse, she forgot the covenant of her God. அப்போ நாம வாழ்க்கையின் பாதுகாப்புக்கு தேவனோடு உள்ள உடன்படிக்கை அவசியம். Therefore, a covenant with God is very necessary for the protection of a family. தேவனோடு உள்ள உறவு சீராகவில்லை என்றால் அதிலே பிரச்சனை, அதிலே
ஏதாவது ஒரு குளறுபடி இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய ஒழுக்க ரீதியான வாழ்க்கையிலே அது நிச்சயமாய் பிரதிபலிக்கும். If the relationship with God has a breach, then it is not proper or set right. It means that will bring a great problem and affect our life and also moral life. நம்முடைய ஒழுக்க ரீதியான வாழ்க்கைக்கு தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வழிநடத்தலும் மிக மிக அவசியம். The presence of God and the leading of God is very necessary for the moral life. நாம் நம்முடைய சுயபலத்தினால நம்ம ஒழுக்க ரீதியாக நம்ம நேர்த்தியா நடந்துடலாம், நம்ம ஒரு நாளும் தைரியம் கொள்ளக்கூடாது. We should not be confident at any point that we can live a disciplined and moral life by our own standards. நாம நம்முடைய சுய கட்டுப்பாடுகளால் எல்லாம் சாதித்து விடலாம் நினைக்கவே கூடாது. We should never think that we can achieve everything by our self control. ஒவ்வொன்றிலேயும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is very necessary for us to depend on God in each and everything. ஆகவே ஒரு சகோதரியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைத்தன்மை மிக மிக எச்சரிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. Therefore a woman's spiritual standing is very crucial and it ought to be looked into with great caution. வேதம் சொல்லுகிறது மனுஷன் அல்ல, முதல்ல ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள்னு போட்டிருக்கு. The Bible says it was not man but Eve who was deceived first. ஒரு ஒழுக்க ரீதியான நெறிகளை காத்து ஒரு சமுதாயம் நடப்பதற்கு ஒரு சகோதரியினுடைய ஒரு பெண்ணினுடைய ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை மிக முக்கியமானது. The spiritual standard of a woman is very much essential for leading a good and disciplined life. மூன்றாவது நாம் நேத்து கவனித்தோம். A third we saw yesterday. அந்த பெண்ணினுடைய பேச்சு, the conversation or words of that woman. என்ன பேசுகிறாள்? What is the conversation? இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண். So she is immoral woman, a seductress who flatters with her words. அதாவது இதுல ரெண்டு காரியம் நேத்திக்கு நான் சொன்னேன். I told you two things here. நம்ம வாழ்க்கையை நோக்கி வருகிற எல்லா பேச்சுக்களை குறித்தும் நாம எச்சரிப்பா இருக்கணும். We should be very cautious about all the conversation that is encountered in our life. எந்த வயதினரோடு நம்ம பேசுகிற பேச்சை குறித்தும் நாம் தெளிவுள்ளவங்களா இருக்கணும். We should have a clarity about the conversation we have with people of any age. அதே வேளையிலே சகோதரிகளும் தங்களுடைய நாவுக்கு ஒரு காவல் வைக்க வேண்டும். At the same time women must also know to withhold their tongue. நாம இச்சகமான பேச்சினுடைய வழிகள்ல நம்ம இறங்கிடக்கூடாது. You should not get into flattering words. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. மனிதர்கள் பேசுகிற வார்த்தையில் अनेक வித்தியாசங்கள் உண்டு. There are different ways people may speak. எல்லாரும் ஒரே விதமாய் பேசுகிறது இல்ல. No one it's not that everyone speaks the same way. அதுல ஒரு வகை என்னன்னா இச்சகமான பேச்சு. One among is flattering words. இன்னொரு விதமாய் சொன்னால் தவிர்க்க முடியாத, எதிர்க்க முடியாத ஆசை காட்டும் பேச்சுன்னு சொல்லலாம். It is a kind of attracting or enticing words which you cannot offend or oppose. அதாவது இன்பமான பேச்சுன்னு ஒன்று இருக்கு, இச்சகமான பேச்சுன்னு ஒன்று இருக்கு. So there is something called sweet words and something called enticing words. சில பேர் ரொம்ப இன்பமா பேசுவாங்க. Some people will speak very sweet. கேட்பதற்கு ரொம்ப மிருதுவாக இருக்கும். That will be very soft to hear. ஆனால் சிலருடைய பேச்சு அவர்களை கவரத்தக்கதாக இருக்கும். But some other people will speak in a way to attract others. தவறுகளை செய்ய தூண்டத்தக்கதாக இருக்கும். That will trigger other people to commit mistakes. அவர்களை ஒரு கண்ணியிலே சிக்க வைப்பது போல இருக்கும். It is like entangling them in a snare. ஆகாரம் வேறு, கண்ணி வேறு. So food is different, snare is different. ரெண்டும் பார்ப்பது ஒரே போல தான் இருக்கும். Both may appear to be similar. ஒரு முறை ஒரு புத்தகத்துல நான் வாசித்தேன். Once I read in a book. ஒரு எலி மருந்துல 99% நல்ல உணவா. So 99% of a rat poison is good food. மறுபடியும் சொல்றேன். I repeat it. எலி மருந்துல 99% நல்ல சாப்பாடா. 99% of rat poison is good food. அதுல இருக்கிற விஷம் எவ்வளவுதான்? You know how much is the poison? ஒரே ஒரு சதவீதம் தான். It is only 1%. அந்த 1% விஷம் அந்த முழு ஆகாரத்தை முழு விஷமாக மாற்றி கொல்லக்கூடிய திறன் உள்ளது. But 1% of that poison can turn the entire good food into a poison and can kill others. இந்த இச்சகமான பேச்சுக்கு நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். So we should be very careful about these flattering words. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த இச்சகமான பேச்சுல ஒரு விளக்கத்தை இந்த ஞானி 5ஆம் அதிகாரத்துல கொடுக்கிறாரு. So here the wise man gives an explanation about this flattering words in chapter 5. வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். Let us read chapter 5 first 3 verses. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்ளுவாய். உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பரஸ்திரீயின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும்.
My son, pay attention to my wisdom, lend your ear to my understanding, that you may preserve discretion, and your lips may keep knowledge. For the lips of an immoral woman drip honey, and her mouth is smoother than oil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுதா? Glory be to the holy name of இவ்வளவு God. எச்சரிப்பை கொடுக்கிறாரு. He gives such a warning. ஏன் என்று சொன்னால், For what? இங்கே ஒரு வகையான பேச்சு இருக்கு. அந்த பேச்சு என்னன்னு சொன்னா, தேன் ஒழுகுவது போல பேசுவது. Here is a kind of speech which is honey dripping speech. நிறைய வேளையில நாம நம்மள ரொம்ப காயப்படுத்துற பேச்சு வந்தா நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருப்போம். Many times we are much alarmed by about hurtful speeches. ஆனால் தேன் ஒழுக பேசுவார்களானால் நாம் அவ்வளவு எச்சரிப்பா இருக்க மாட்டோம். அது ரொம்ப இன்பமா ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். But we will enjoy if it is honey dripping speeches. ஏனென்றால் அது ரொம்ப இனிப்பாக இனிமையாக இருக்கும். It's because it will be very sweet. அது மெதுவாக இறங்கும். It will be very smooth. அது ஒருத்தரை மகிழ்விக்கும். It will really make a person to enjoy. ரொம்ப திருப்தி கொடுப்பது போல இருக்கும். It is also satisfying. ரொம்ப விரும்பத்தக்கதாக இருக்கும், நேசிக்கத்தக்கதாக இருக்கும். It is very desirable and delicious. இந்த விதமான தேன் ஒழுகும் பேச்சுக்களுக்கு நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about such honey dripping speech. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது கேட்பதற்கு கஷ்டமாகவே தெரியாது. It doesn't seem difficult to keep listening to it. ஆனால் இந்த தேன் ஒழுகும் பேச்சின் நடுவுல எப்படி இருக்கணும்னு சொல்லி முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறார் பாருங்க. But amidst of this honey dripping speech, how we are supposed to be is found in first 2 verses. என் மகனே, இந்த தேன் ஒழுகும் பேச்சு நடுவுல என் ஞானத்தை கவனித்துக் கொண்டே இரு, என் புத்திக்கு உன் செவியை சாய்த்து கொண்டிரு, நீ விவேகத்தை பேணிக் கொண்டிரு, உன் உதடுகள் அறிவை காத்து கொண்டே இருக்கட்டும். Amidst this honey dripping speech, my son, pay attention to my wisdom, lend your ear to my understanding, that you may preserve discretion and your lips may keep knowledge. இந்த காலையில ஒழுக்கமற்ற ஒரு பெண்ணிடத்திலிருந்து வரும் தேன் ஒழுகும் பேச்சுக்கு ஒருவன் தன்னை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களோடு இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். Today I am going to share about how to protect yourself from a woman who gives honey dripping speech. நேற்றுக்கு நான் உங்களோட ரொம்ப தெளிவா பேசுறேன். Yesterday I spoke very clearly to you. எல்லா பெண்களுமே இந்த கேட்டகரியில வர மாட்டாங்க. It's not that all women come under this category. ஆனால் ஒரு சிலர் இதுல இருப்பாங்க. But there will be some. ஞானம் என்பது நல்ல காரியங்களை எடுத்து கொடுக்கிறது மாத்திரமல்ல, தீங்கை குறித்தும் அது எச்சரிப்பை கொடுக்கிறது. அதான் ஞானம். So wisdom is the thing, wisdom is not only the things that gives a good, but also it will show us the evil and remove it from our life. நீங்கள் ஒரு ரோட்ல போவீங்களானா, ஒரு நல்ல ஹைவேஸ்ல போவீங்களானா, 2 விதமான பலகைகள் அங்க இருக்கும். So if you go on highways, you can find 2 kinds of boards there. ஒரு பலகை நாம் போய் சேர வேண்டிய இடம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். So on one side we have a board that shows you the destination and the kilometers for you to reach the destination. சில போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெல்கம் வெல்கம் வெல்கம்னு போர்டு இருக்கும். Certain boards you can see as welcome welcome. வெல்கம் டு அரவங்குறிச்சி, வெல்கம் டு ஆவடி, ஆவடி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். So certain boards will be finding like this, welcome to Aravankurchi or welcome to Avadi, it welcomes you. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற வேளையில இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல உள்ள பிரச்சனைகளே அது சொல்லிக் கொண்டே இருக்கும். When you have this on one side, the other side there are boards that will say you about the problems that are present in the road. இது விபத்து பகுதி, எச்சரிப்புடன் செல்லுங்கள். This is an accident zone, be careful. முன்பாக உங்களுக்கு ஒரு பாலம் வருகிறது. There's a bridge ahead. இங்கே ரோடு வளைய போகிறது. Here there is a bend. ஸ்லோ டவுன், வேகத்தை குறையுங்கள். It says slow down. இங்கே பிள்ளைகள் கடந்து வருவார்கள். This is a school zone, children will pass through. இது யானைகள் கடந்து போகிற, மிருகங்கள் கடந்து போகிற தடம். So this is a place where animals will go through. எச்சரிப்புடன் செல்லுங்கள். Be careful while you drive. இந்த 2 போர்டு இருக்கிறதா நன்மை. So when you have both the boards, that is good to us. ஒரு பக்கம் நீதிமொழிகள்ல 31 அதிகாரம் முழுவதும் குணசாலியான ஸ்திரீயை பற்றி அவ்வளவு புகழ்ந்து எழுதுகிற அதே நீதிமொழிகள் பரஸ்திரியை பற்றி எச்சரிக்காம இருக்கிறதும் இல்ல. So when you have in this Proverbs, there's 31st chapter which speaks entirely about the virtuous woman. At the same time it also gives caution and warning about this immoral woman. இவ்விதமாக தேன் ஒழுகும் பெண்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தங்கள் வாழ்க்கையை கெடுத்து போட்டவர்கள், தங்களுடைய குடும்பத்தையும் கெடுத்து போட்டவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. There are many people who have spoiled their life, they spoiled their own families because of these honey dripping speeches. எத்தனையோ பேர் தங்களுடைய நன்மைகளை இழந்தவர்கள் இருக்காங்க. There are many people who lost their good in their life. அவங்களுடைய பணத்தையும் பொருளையும் எல்லாத்தையும் இழந்தவங்க இருக்காங்க. There are people who lost their money and goods in their life. சிலர் தங்களுடைய நற்பெயரை இழந்தவங்க இருக்காங்க. There are people who lost their reputation. இவைகள் மிக எச்சரிப்புடனும் ஜாக்கிரதையுடன் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். We should handle them very carefully. இந்த தேன் ஒழுகும் பேச்சு எங்க வேணாலும் வரலாம். It can be present in anywhere. இது எங்க நடக்குதுன்னா தெருவுல தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். We read that it happens only in the streets. இது யார் இடத்துல இருந்து வருதுன்னா ஏற்கனவே திருமணமான ஒரு பெண் இடத்துல இருந்து வருகிறது. And it comes from a woman who is already married.
இது வாலிபனுக்கு நேராய் வருகிறது. It comes towards a young man. இது ஒரு திருமணமானவனுக்கு நேராகவும் வரும். It also comes to a married man. யாராக இருந்தாலும் No matter whoever it might நாம் be. எச்சரிப்புடன் இருந்து ஞானத்தை பெற்று இவைகளிலிருந்து தப்பித்து செல்ல தேவன் நம்மிடத்தில் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். We should be very careful and we should receive wisdom from the Lord, and God is desiring that we should be delivered of இந்த it. தேன் ஒழுகும் பேச்சை எவ்விதமாய் கையாள்வது? How to handle honey dripping speeches? இப்படி இருக்காங்களா பாஸ்டர்? இருக்காங்க, நிச்சயமா. நம்ம ஆபீசஸ்ல இருப்பாங்க, நம்ம கூட படிக்கிறவங்க இருப்பாங்க, நம்ம வழியில சந்தித்தவர்கள் இருப்பாங்க. நம்மால் அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இருப்போம். So if you ask, do you find such kind of people? We have people in our offices, in our schools, in our colleges, people who come with us. We have everywhere such kind of people. இவர்களை எப்படி கையாள்வது? How to handle such people? 3 காரியங்களை இந்த வேதத்தில் சத்தியங்களா கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். The Lord revealed me 3 things from the Bible as a truth. முதலாவது, First, திரும்ப வாசிக்கலாம், அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். let us read first 2 verses of chapter 5. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்குன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். My son, pay attention to my wisdom, lend your ear to my understanding, that you may preserve discretion and your lips may keep knowledge. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் இவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும்னு சொன்னா, Why we should be careful? பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். For the lips of an immoral woman drip honey, and her mouth is smoother than oil. இந்த பாருங்க, இதுல நாம எல்லாருடைய வாயையும் நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாம அடக்க முடியாது. So we cannot withhold or control the tongue of every people. ஒவ்வொருவரோடு எண்ணங்களோடு ஒவ்வொரு நோக்கத்தோடு நம்மகிட்ட பேச வருவாங்க. So each person will come and speak with us with different agendas. நாம இதுல ஞானத்தை எங்க வெளிப்படுத்தணும்ன்ற காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். But I want to show where we have to reveal our wisdom here. பரஸ்திரியின் உதடுகள் எவ்வளவு தேன் ஒழுகினாலும், no matter how much the immoral women drip honey, 2ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, the second part of verse 2 says, உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். your lips may keep knowledge. அவங்க உதடுகள் எப்படி பேசினாலும் பேசிட்டு போடும். Let their lips speak whatever they want. நீங்க அந்த உதட பத்தி நீங்க அவங்கள திருத்தணும், அவங்கள அடக்கணும் நீங்க என்ன முயற்சி பண்ணாதீங்க. But you don't try to control them or stop them. ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க உதடுகளை பற்றி எச்சரிப்பாருங்க. But you should be careful about your lips. எத்தனை தேன் ஒழுகும் பேச்சு நம்மிடத்துல வந்தாலும் நம்முடைய உதடுகள் எப்படி பதில் சொல்லுகிறது அப்படின்றதுல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். No matter how many honey dripping speeches may come to you, but what you respond through your lips actually matters. அதனாலதான் முதலாவது நான் சொல்லுவேன், தேன் ஒழுகும் பேச்சுக்கு நாம கொடுக்கக்கூடிய சரியான ரெஸ்பான்ஸ் என்னன்னா, முதலாவது உங்களுடைய உதடுகளை குறித்து, நம்முடைய உதடுகளை குறித்து நாம் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். So the first step to handle honey dripping speeches is be wise with your lips. நம்முடைய ரெஸ்பான்ஸ், நாம சொல்லுகிற பதில் முக்கியமானது. Our response matters. நாம நம்முடைய உதடுகள் என்ன பேசுதுன்றது ரொம்ப முக்கியம். So what our lips speaks is very important. நாம உலகத்தின் வாயை அடைக்க முடியாது. You cannot shut the mouth of the world. நம்முடைய உதடுகளை பற்றி நாம் எச்சரிப்பா இருக்கலாம். But you can be cautious about your lips. நம்முடைய உதடுகள் சரியான பதிலை சொல்லவில்லை என்றால், நாம எப்படி பேசணும்னு தெரிகிற நிதானம் இல்லை என்றால், தேன் ஒழுகும் பேச்சுல நாம சிக்குவோம்ன்றதுல சந்தேகமே இல்லை. If you don't know how to give a good response to your through your lips, and if you don't have a patience to handle your lips, then we will be entangled in honey dripping speeches. இப்படிப்பட்ட பெண்கள் பேசும்போது ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டியது, நாம கவனமா இருக்கணும், இந்த பேச்சு எந்த பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்றதுல கவனமா இருக்கணும். So when such kind of women speaks honey dripping speeches, we should be very careful to know where the conversation is leading to. நாம நோக்கமுள்ளவர்களாக நாம பேசணும். We should be purposeful in speaking. ஒழுகிறது அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அது கண்ட்ரோலே இருக்காது. So when you say dripping, it will not have any control. அது எந்த திசையில போகுதுன்னு தெரியாது. We don't know in which direction it is traveling. எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியாது. We don't know how long it's going to go. எவ்வளவு நேரம் ஒழுக போகுது தெரியாது. We don't know how long it will drip. அது அப்படியே மெதுவாக இழுத்து கொண்டே போகும். It will just keep on dripping. ஆனால் நாம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வரணும். இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன்? But you should come under control as how you are supposed to respond to that.
தேன் ஒழுகிற பேச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நாம அந்த பேச்சை கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியணும். Don't let that honey dripping speech control you, but you should know to control that conversation. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பலமுறை பேச்சுக்கு இழுக்க எவ்வளவோ முயற்சி பல பேர் செய்தாங்க. So there are many people in many ways tried or dragged Jesus to speak in many instances. சில வேளையில் அவர் கருத்தை மாத்திரம் சுருக்கமா சொல்லிட்டு எழுந்து போனாரு. Many times the Lord told actually the subject alone and left the place. உதாரணமாக, For example, ஒரு நாணயத்தை கொண்டு வந்து இது யாருக்கு கொடுக்கணும்? So when they brought a coin and asked ராயனுக்கு வரிப்பணம் கொடுக்கிறது நியாயமா? So when they brought a coin and asked him the question, should we pay taxes to Caesar? ஆண்டவர் உடனே ரொம்ப நேரம் பார்த்தாரு, இவங்க இப்படி பேசிட்டே இருக்க உடனே ஒரு நாணயத்தை கேக்குறாரு. So Jesus saw and asked for a coin after some time. என்ன இருக்குன்னு கேட்டாரு. He asked, what is there in there? ராயனுடைய படம் இருக்கு. You have the picture. ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்க. எழுந்து போயிட்டே இருந்தாரு. Give to Caesar that pertains to Caesar, give to God that pertains to God, and just left the place. ரத்தன சுருக்கமாக அவர்களுடைய சூழ்ச்சியான வார்த்தைகளுக்கு ஒரு முடிவை கட்டினாரு. So he put an end to their honey dripping speeches in a crispy way. அந்த விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை வந்து இழுத்து கொண்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, இயேசு குனிந்து எழுதி கொண்டே இருந்தார், அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, அவர் பேசவே இல்லை ரொம்ப நேரம். And when they brought that woman who was caught red hand in adultery to Jesus, we read that Jesus did not speak, but just he was keeping on writing something on the ground. சில வேளைகள்ல அமைதியா இருப்பதே சிறந்த பதில். Sometimes being silent is a good response. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி பேசணும்னு அவசியம் இல்ல. It's not necessary for you to give a response at all times. பிலாத்துக்கு முன்பாக கூட இயேசு அமைதியா இருந்ததை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான்னு போட்டிருக்கு. Even when we see that Jesus was silent before Pilate, he was really surprised. இவர்கள் எல்லாம் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் நீங்க ஒண்ணுமே பதிலே சொல்லுகிறது இல்லையான்னு கேட்டாரு. He asked, don't you give a response to all the accusation that give against you? ஆகவே நம்முடைய உதடுகளை குறித்து நம்ம எச்சரிப்பா இருக்கணும். So we should be careful about our lips. நாம பதில் பேசினா தானங்க டயலாக் ஆரம்பிக்குது. Only if you give a response, then the dialogue will start. நாம அமைதியா போயிட்டா நிறைய வேளை அந்த பேச்சு தொடராது. So many times when you go silent, it will not continue. சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரெண்டு கை சேர்ந்து தட்டினா தான் சத்தம் வரும். So they will say only when two hands clap, we will get a noise. ஒரு கை மாத்திரம் அசைச்சிட்டே இருந்தா சத்தம் வராது. You cannot get a sound because using one hand. ஒரு பரஸ்திரியினுடைய பேச்சு எவ்வளவுதான் தேன் ஒழுகிறதா இருந்தாலும் நீங்க எப்படி பதில் சொல்றீங்க அப்படின்றதுல தான் இந்த பேச்சு தொடர போதா இந்த பேச்சு நிக்க போதான்னு தீர்மானிக்கிறோம். No matter how honey dripping might be the speech of an immoral woman, but it depends it will depends on your response whether it will continue or end. அவங்க வந்து அஜெண்டா இல்லாம அவங்க போகலாம், ஆனா நாம நோக்கத்தோட தான் பேசணும். They may speak without any agenda, but we should speak with a purpose. அவங்களுக்கு ஒழுகி கொண்டே தான் இருக்கும், நாம வந்து கட்டுப்பாடோட இருக்கணும். Their speech might be dripping, but we should have a control over our speech. அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க கடைக்கு நீங்க ஷாப்பிங் போனீங்கன்னா, ஒரு முறை ஒரு மேகசின்ல படித்தேன், ஒரு சிறந்த விதம் இருக்கான், அதை வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் போறதுல எச்சரிப்பா இருக்க வேண்டிய சிறப்பான ஒரு விதம் இருக்கான். So they say there's a best way to going to shop in a supermarket. அது என்ன தெரியுமா? You know what is that? உள்ள போறதுக்கு முன்னாடி கையில வந்து ஒரு லிஸ்ட் வச்சுக்கணுமா. So you should have a list before you enter the supermarket. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்டோட உள்ள போனா ரொம்ப நல்லதான். So it is always good if you go with a list as to buy whatever things you want. ஏன் தெரியுமா? You know why? உள்ள போனா நமக்கு தெரியாதது, தேவையில்லாதது, இது வரைக்கும் பார்க்காத ஆயிரக்கணக்கான பொருட்களை உள்ள அடுக்கி வச்சிருப்பான். It's because if you enter in, you will have thousands of goods and products that are staked up there which you have not known, which you are not aware also. நம்ம கையில ஒரு கூடையோ வண்டியோ கொடுத்துருவாங்க. They will give a trolley or a basket in your hand. பார்க்கறதெல்லாம் வாங்கி போடுற மாதிரி தான் இருக்கும். It is like you will take whatever you see. அநேகர் வந்து சரியான ஒரு திட்டத்தோட ஒரு லிஸ்டோட போகாததுனால, many people just because they don't take a list or without any agenda, அவங்களுக்கு தேவையானதை வாங்க மாட்டாங்க. They won't buy what they require. அவங்களுக்கு தேவையில்லாத வாங்கிட்டு வந்துருவாங்க. And they will buy whatever is not necessary for them. உள்ள போகும்போது 500 ரூபாய்க்கு வாங்க போவாங்க. So when they enter in, they will go with the idea of buying for 500 rupees. வெளிய வரும்போது 1500 ரூபாய் பில்லோட வருவாங்க. But when they come out, they'll come for 1500 bill. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பொருளை எதுக்கு யூஸ் பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. So only after coming home, they will just think with what to do with such a project. சில பொருட்களை வெறும் ஷெல்ஃப்ல தான் கொண்டு வைப்பாங்க. Certain products they will place only on the shelves. நிறைய வேளையில இப்படிப்பட்ட பேச்சு கூட நமக்கு ஒரு அஜெண்டா இருக்கணும். So even such kind of speeches should have an agenda in our life. எந்த சப்ஜெக்ட்கா பேசுறனோ அந்த சப்ஜெக்ட்டோட நிறுத்திக்கணும். We have to stick to the subject on which we are speaking. எதுக்காக பேசுறேன், எதுக்கு என்ன பேசுறேன், அதுல தெளிவா இருக்கணும். So we should have a clarity about what we are speaking, on what basis we are speaking. நம்முடைய பேச்சு கட்டுப்பாடே இல்லாம எல்லா பக்கமும் எல்லா திசையிலும் போக கூடாது. Don't let your conversation wander in all the directions without any control. ஒரு கட்டத்துல நம்ம பேச நினைத்ததை பேசி முடிச்சிட்டோம்னா அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றது நல்லது.
நல்லது. So it is always better to leave a place once you have spoken what you want to speak, அல்லது அந்த பேச்சை நிறுத்துவது நல்லது. or it is wise to stop the conversation there. சிலர் இருக்காங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேச்ச அவங்களுக்கு எப்படி நிறுத்தன்னு தெரியாது. There are certain people, once they start speaking, they don't know how to end their speech. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. They will keep on continuing. அவங்க நல்லதுதான் பேசணும்னு நினைப்பாங்க. They just want to speak good. ஆனா நல்லவைகள் நிறைய சேர்த்து பேசணும்னு நினைச்சு ஒரு டாபிக் அப்புறமா அடுத்த டாபிக், ஒரு டாபிக் அப்புறமா அடுத்த டாபிக் போயிட்டே இருக்கும் அது. So they will just take up one topic upon one topic and it will keep on continuing. அளவற்ற அதிகமான பேச்சுல பாவம் இல்லாமல் இராது. And when you have too much of conversation, there is always a sin. எதுக்காக பேச போனா அதோட நிறுத்திக்கணும். So you have to stop with the conversation with what you have gone. நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்றோம்ன்றதுலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். You should be very careful with what you start. ரெண்டாவது ரொம்ப முக்கியம் வந்து எதுல நம்ம ஸ்டாப் பண்ணணும்ன்றதுலயும் தெரியணும். And second, you should also know where to stop. ஏனென்றா நம்முடைய பேச்சினுடைய முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. It's because the end of our speech is very important. நீங்கள் அதே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. If you come to chapter 5 and verse 4, அவள் செய்கையின் முடிவோ, செய்கைனா என்னது? தேன் ஒழுகும் பேச்சு. அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையாயிருக்கும். but at the end of her speech, she is bitter as wormwood, sharp as a two-edged sword. நான் வந்து ஷாப்பிங் பத்தி உங்களுக்கு சொன்னேன். I told you about shopping. இதுல இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன். I'll give you one more illustration நான் here. சொன்னேன் முதல்ல உள்ள போகும்போதே என்ன வேணும்னு யோசிச்சுட்டு தான் உள்ள போகணும்னு சொன்னேன். First I told you when you enter you should have a list about what you want to buy. இன்னொரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். I will also tell you one more tricks. நீங்க வெளியே வரும்போதும் எப்படி உங்க ஷாப்பிங்கை முடிக்கிறீங்கன்றதுல எச்சரிப்பா இருக்கணும். And when you come out you should also be cautious of ending your shopping. நீங்க எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்க தெரியல. I don't know how many of you noticed this. நீங்க ஒரு எந்த சூப்பர் மார்க்கெட் வேணா போங்க. You can go to any supermarket. நீங்க வெளியே வரும்போது கவுண்டர் இருக்கு பாத்தீங்களா? When you come out you have the cash counter. அந்த கவுண்டர்ல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். You should be very careful about that cash counter. எதுக்கு தெரியுமா? You know why? இந்த கவுண்டரை சுத்தி நிறைய பொருள் வச்சிருப்பாங்க. There will be many products that are displayed around the counter. சாக்லேட் இருக்கும். There will be chocolates. கர்ச்சீஃப் இருக்கும். There will be kerchiefs. சாக்ஸ் இருக்கும். There will be socks. அப்புறமா ஹேர் கிளிப் இருக்கும். You will have hair clips. அதுக்குமா டியோடரண்ட் நல்ல சென்ட் பாட்டில் இருக்கும். You have deodorants and perfumes. இது எதுவுமே உள்ள இருக்காது. So these will not be present inside. இதெல்லாம் எங்க இருக்கும்னா கரெக்ட்டா கவுண்டர் பக்கத்துல வச்சிருப்பான் பாருங்க, அடிக்கடி வச்சிருப்பான். So they will be staked near that counter. இதுல ஒரு டெக்னிக் இருக்குது. இது சும்மா வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எந்த நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலும் பில்லிங் கவுண்டர் பக்கத்துல கொச நிறைய பொருள் இருக்கும், சின்ன சின்ன பொருளா இருக்கும். So there's a technique behind this because whenever you go to supermarket near the bill counter you will find so many products displayed around it. இந்த பில் கவுண்டர் பக்கத்துல வச்சிருக்கிற பொருட்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? What is the purpose why have they displayed these products here? இதெல்லாம் வைக்கிறவர்கள் ஒரு யோசனையோட ஒரு திட்டத்தோட வைக்கிறாங்க. People who display it, they display with a technique and a plan. ஒருத்தர் வந்து நல்ல கரெக்டா லிஸ்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டா வேண்டிய பொருட்களை மட்டும் வாங்கிட்டு இந்த கவுண்டருக்கு வந்தாலும், even though if a person maintains a list and takes the product whichever is necessary according to list and come to the bill counter, இந்த ஷாப்பிங்கை முடிச்சிட்டேன்னு அவசரமா வெளியே வர்றாங்க பாருங்க. so when the people are about to come out saying that they have finished the shopping, உள்ள எச்சரிப்பா இருந்தவங்கள வாசல்ல பிடிக்கிறதுக்கு தான் இதெல்லாம். so this is to catch the people who are very careful inside. அங்க ஒரு லைன் இருக்கும் பாருங்க, லைனா எல்லாம் காசு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் பொருளை எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. So there will be a queue where people will be paying the bills and they're standing in the counter. உள்ள எச்சரிப்பா இருந்தவங்க கண்ணு வெளியே சும்மா இருக்காது. So people who were cautious inside, they will not be silent here. அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. They will be just looking around. 5 ஸ்டார் தெரியும், They will see 5 star. டெய்ரி மில்க் தெரியும். They will see dairy milk. இதை வாங்கினா என்ன ஒன்றும் தப்பு இல்லையே. So what if we get that? That is not wrong. பெண்மணிகள் பார்ப்பாங்க, ஹேர் கிளிப் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. Sisters will see we have hair clips. It looks very beautiful. அதை பார்த்து தெரிந்தெடுக்கிறதுக்குள்ள பின்னாடி ஒருத்தன் தள்ளுவான், போங்க போங்க போங்க. By the time you see and choose it, a person from back will just push you. உடனே எடுத்து போட்டு பரவாயில்ல வச்சுக்கோ, நல்லா தான் இருக்கு வச்சுக்கோ. So immediately you just put it down in your basket. It is good. ஆண்கள் போற பாதையில பாத்தீங்கன்னா கரெக்டா சாக்ஸ் வச்சிருப்பான். So when you see the way which men travel to, you will have socks there. 5 சாக்ஸ் சேர்ந்து 200 ரூபாய். 5 socks together is 200 rupees. நீங்க திறந்து பார்க்கவும் நேரம் இருக்காது, அது என்ன விலைன்னு கால்குலேட் பண்ணவும் நேரம் இருக்காது, அது தேவையான்னு பார்க்க கூட நேரம் இருக்காது. You will not have time to open it and see whether it is good or bad. You will not have time to calculate the money, but you will not have time for anything. 5 சாக்ஸ் வந்து 300 ரூபாய். 5 கர்ச்சீஃப் 300 ரூபாய். 5 kerchiefs cost 300 rupees. நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? அதை have you seen this or not? அங்க பக்கத்துல போகும்போது இருக்கும், சார் இது போட்டுக்கிறீங்களா சார், இது ஆஃபர்ல இருக்கு.
When you go near, they will say, it is an offer, you do want to take நமக்கு it. பில்லிங் பண்ற அவசரம். சரி போடு போடு பரவாயில்ல போடு. We will be very hasty to bill it, so we will ask them to just put it down. வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் நம்ம சாக்ஸே வருஷத்துக்கு ஒரு முறை தான் போடுறோம். So only after returning home, we will realize that we will wear socks once in a year. வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் இந்த 5 கர்ச்சீஃபும் பார்க்க குவாலிட்டியே இல்லைன்னு அப்பதான் கண்டுபிடிப்பீங்க. Only when you return home, you will find out that all the kerchiefs are not good quality. ஏன் தெரியுமா? You know why? அந்த முடிவின் நேரத்துல நம்மள சிக்க வைப்பான். Because they will catch us at the end. இது ஒரு பிசினஸ் டெக்னிக். This is a business technique. நான் சொல்றத நம்பலன்னா நீங்க இனிமேல் எந்த ஷாப்பிங் போனீங்கனாலும் நீங்க இத பாப்பீங்க, அந்த கவுண்டர் பக்கம் வித்தியாசமான பொருட்கள் இருக்கும். If you don't believe this, year after when you go to shopping, you notice this, you will find many products near that billing counter. உங்களுக்கு தெரியுமா? Do you know? உள்ளே அவர்கள் விற்று சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பார்க்கல அந்த கவுண்டரை சுற்றி இருக்கிற பொருட்களை சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மிகப்பெரியது. The business that they make by selling products that are present near the billing counter is more than the business that they make inside. பேச்சிலையும் அதே மாதிரி தான். The conversation is also similar. பேச்ச ஆரம்பிக்கும் போது எச்சரிப்பா இருக்கணும். We should be very cautious when you start your speech. பேசணுமா? Should we speak? இது தேவையா? Is it necessary? இது நமக்கு உகந்த டாபிக்கா? Is it a worthy topic? இதை நம்ம ஆரம்பிக்கணுமான்னு யோசித்து நிதானிச்சு அறிவோட நம்ம ஆரம்பிக்கணும். So we have to be cautious and also start the topic with wisely. அதே போல At the same time, ஆரம்பிச்ச கான்வர்சேஷனை சரியா முடிக்கவும் நமக்கு தெரியணும். we should also know to end the conversation properly. நான் சொல்ற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்க. Accept the counsel that I gave. ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க கான்வர்சேஷனை ப்ரொஃபஷனலா முடிச்சிருங்க. If you have started your conversation professionally, end professionally. ப்ரொஃபஷனலா ஆரம்பிச்சு பர்சனலா போக கூடாது. Don't start as professionally, end personally. சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand? நீங்க காரியமா ஒரு காரியத்தை பேச ஆரம்பிச்சிட்டு சகஜமான பேச்சுக்கு நீங்க போயிட கூடாது. So you don't start a conversation professionally, but don't end it personally. நீங்க படிப்புக்காக பேச ஆரம்பிச்சீங்களா படிப்போட முடிச்சிருங்க. If you have started for studies, then end with studies. வேலையை பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்களா வேலையோட முடிச்சிருங்க. If you have started that conversation about a job or a work, you end it with a job. வேலைக்காக நான் ஒரு சந்தேகம் கேட்க போனேன், படிப்புக்காக சந்தேகம் கேட்க போனேன்னு ஆரம்பிச்ச உரையாடல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய சம்பவங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், விசாரிக்க போனேன், நீங்கள் ட்ராக்கை மாறினீங்க, அதுக்கப்புறம் அது நிற்காது. If you have started your conversation saying, I went to inquire about their studies or a doubt in the studies or about a work, but I ended up changing the track to know and inquire about their personal life, that would not be good. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெண்ட்லி நோட்டோட நீங்கள் கான்வர்சேஷன் ஆச்சுன்னா எண்டிங்கும் ஃப்ரெண்ட்லி நோட்டோட முடிச்சிருங்க. If you have started the conversation with a friendly note, end it with a friendly note. நீங்கள் அந்த கான்வர்சேஷனை முடிக்கும்போது வேற ஒரு புது டாபிக் இப்போ ஆரம்பிக்கலாம், வேற கொஞ்சம் அவங்கள டீப்பாக கொஞ்சம் விசாரிக்கலாம், கொஞ்சம் இன்டிமேட்டாக பேசலாம், நீங்கள் போனீங்க அவ்வளவுதான். When you're about to end the topic, if you try to go more deeper and to know them personally, then that will always end in bad. நம்முடைய முடிவை குறித்து கேர்ஃபுல்லா இருக்கணும். We should be very careful about our end. முடிவு எப்படி முடிஞ்சிட கூடாதுன்னா கசப்பா முடிஞ்சிட கூடாது. Your end should not become a bitter. முடிவு வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தினால் உருவப்பட்டது போல முடிஞ்சிட கூடாது. Your end should not be like a sharp edged sword which pricks you on both the sides. நம்முடைய பேச்சின் முடிவு நம்மளையும் காயப்படுத்தக்கூடாது, பாதிக்கக்கூடாது, மற்றவர்களையும் பாதிக்கக்கூடாது. Make sure that the end of your conversation does not hurt you and also others. நான் சொல்ற வார்த்தை ஒரு சிலருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், நான் ஆவியில உணர்றேன். I also realize in my spirit that the words I speak will be beneficial to some people. சில பேர் பாத்தீங்கன்னா படிப்புக்காக தான் ஆரம்பிச்சேன், நான் வேலைக்காக தான் ஆரம்பிச்சேன், நான் ஒரு காரியத்துக்காக தான் ஃபோன் பண்ணேன், இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. Some people will say I just started the conversation only for my studies, for a job, only for certain thing. ஆனா சில பேருக்கு அந்த ஃபோனை கட் பண்ண தெரியாது. But they don't know to cut their call. அவர்களுக்கு வந்து அது எப்படி வந்து முடிவை வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது. They don't know how to end it as such. அந்த வழி விலகும் போது அது கண்ட்ரோல் இல்லாம போய்டும். When they deviate from that path, it is out of control. ஆகவே முதலாவது ஞானம் எதற்கு தேவைனா என்னுடைய உதடுகளை காத்துக்கொள்ள எனக்கு ஞானம் வேணும். First we need wisdom to keep your lips. உலகத்திலிருந்து எவ்வளவு வசீகரிக்கிற தேனொழுகிற பேச்சு வந்தாலும் என்னுடைய உதடுல நான் என்ன பதில் சொல்றேனோ அதை பொறுத்து தான் அந்த தேனொழுகும் பேச்சு என்னை வந்து பாதிக்க போதா அது பாதிக்காதா அப்படின்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நான் தான். No matter how many honey dripping speeches I may find in this world, but it always depends upon the response that I give with my lips, whether it will affect me or not. சிம்சோன் நேசித்த பெண் எத்தனையோ முறை அவனிடத்துல வந்து அவனுடைய ரகசியத்தை கேட்டாள். The girl whom Samson loved asked him many times about his secret. ஒரு பெஸ்ட் வழி என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் அவன் அமைதியா எழுச்சி போயிருந்தான்னா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. I could tell him the best way that he can do is, though he had encountered the temptation many times, if it have gone away silently, he would have been escaped from that. இப்படி திருச்சி அப்படி திருச்சி இப்படி மாத்தி அப்படி மாத்தி பேசி கடைசியில
வழுவி அந்த சோதனையில விழுந்துட்டான். So he tried to turn the tables, he tried to lie, he tried to say this and that, and at last he fell into it. ஆகவே நம்முடைய உதடுகளை பத்தி எச்சரிப்பா இருக்கணும். Therefore we should be very careful about our lips. 1000 பேர் 1000 விதமா நம்மகிட்ட பேசுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. 1000 people may speak in 1000 ways and approach us with different agendas. ஆனா அந்த தேன் ஒழுகிற பேச்சை நிறுத்துறதும் தொடர பண்றதும் நம்ம உதடுல இருக்கு. But it is a present in our lips whether to continue it or stop it. மற்றவர்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. There is no use in blaming others. உன்னுடைய உதடுகளை காத்துக்கொள்ளும் போட்டிருக்கு. It is said you keep your lips. Praise the Lord. இரண்டாவது, Second, இந்த ஒரு தேன் ஒழுகிற பேச்சிலிருந்து ஒருவன் தப்பிப்பதற்கு வழி என்ன? what is the way to be delivered from honey dripping speeches? நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. Proverbs 25:16. நீதிமொழிகள் 25:16. Proverbs 25:16. தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். Have you found honey? Eat only as much as you need, lest you be filled with it and vomit. ரொம்ப நல்லா இருக்கு வசனம் அழகா. The verse is very beautiful. தேனை கண்டுபிடிச்சிட்டா கூட அந்த தேனை எவ்வளவுதான் சாப்பிடணும்னா மிதமா தான் சாப்பிடணுமா. If you have found honey, but you should eat it as much as you need. அதிகமா சாப்பிட்ட தேனை கூட வாந்தி பண்ண வேண்டியதாயிடுமா. If you eat more than what you require, you may have to vomit it. ரெண்டாவது, செகண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரூத், இந்த தேன் ஒழுகும் பேச்சை கண்ட்ரோல் பண்றது ரெண்டாவது முக்கியமான ஒரு ஆலோசனை. The second way to handle honey dripping speeches, எல்லைகளை வகுக்க ஞானமா இருங்கள். be wise to set limits. எல்லைகளை வகுக்க ஞானமா இருங்கள். Be wise to set limits. நமக்கு ஒரு ஞானம் வேணும். எது போதும் எப்போது போதும் அப்படின்னு தெரிந்து கொள்ற ஒரு ஞானம் நமக்கு வேணும். We need a wisdom to say, to know which is required and when it is required. இந்த பேச்சு போதும் அப்படின்னு சொல்ற ஒரு உள் மனது, ஒரு உள் உறுத்தல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. So we should have a consciousness that this conversation is enough. பாருங்க, ஒரு வாகனம் நிறைய ஹார்ஸ் பவர் வச்சு ரொம்ப வேகமா போகக்கூடிய பவர்ஃபுல் வாகனமா இருக்கலாம். So a vehicle might be a vehicle which is more faster and swifter with great horsepower. அது நமக்கு நிறைய நன்மைகளை கூட கொடுக்கலாம். It may also fetch us much good. ஆனா இந்த வேகமான வாகனத்துல இருக்க வேண்டிய ரொம்ப எச்சரிப்பா வச்சு பாதுகாக்க வேண்டிய ஒரு பகுதி பிரேக். But one important thing that we are supposed to be caution about is a brake in that. அந்த பிரேக் மட்டும் ஒழுங்கா வேலை செய்யலனா அந்த வேகமே விபரீதமா முடிஞ்சிரும். If that brake is not functioning properly, that a rapid speed will become an accident. பேச்சு ஆரம்பிக்கிறது இல்ல, எப்பொழுது இத முடிவுக்கு கொண்டு வரணும் நமக்கு தெரியணும். So it is not starting a speech, but we should know when to finish it. போதும் அப்படின்னு நமக்கு தோணணும். We should know it is enough. என்னதான் அருமையான பேச்சாலும் தேனே ஒழுகுனா கூட மிதமா வைத்துக் கொள்வது நல்லது. No matter how sweet or honey dripping it might be, it is always better to have a limit. பாருங்க, அதனால தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. That is a proverb in Tamil. அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் கூட நஞ்சாயிடும்னு சொல்லுவாங்க. They say too much of anything is good for nothing. அதனால தெய்வ பக்தி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா போதும் என்ற மனதுடனே கூடியதுதான். So godliness with contentment is great gain. எந்த காரியத்தையும் அதனுடைய அளவீடுகளுக்கு மிஞ்சி நீங்கள் அதை விரிவாக்கவோ அதை பெரிதாக்கவோ தொடரவோ நினைத்தால் அந்த அளவீடுகளை தாண்டும் எதுவுமே ஆபத்தாக முடியும். If you try to stretch anything beyond that permissible limit, that will really get very messy. அது அருவருப்பாக மாறிடும். That can become disgusting. அது நமக்கே ஒரு பெரிய அவமானமாக மாறிடும். That also becomes a great shame to us. சொல்றாரு, தேனை கூட நீ மிதமா சாப்பிடலனா அதை நீ வாந்தி பண்ணி போடுவாய். Here the preacher says, if you don't eat honey without a limit, that you may end up vomiting அது it. பிரயோஜனம் இல்லாம போய்டும். It will be of no use to you. அது அவமானமா போயிடும். That will end up as a shame. அது பார்க்கிறவர்களுக்கு அருவருப்பானதாக மாறிடும். It also become disgusting to people who see it. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால many years ago இங்க ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார். There was a preacher who came here. வேற ஒரு மினிஸ்ட்ரியினுடைய கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு இந்த இடத்தை கேட்டிருந்தாங்க. சர்ச்சில் நடந்துட்டு இருந்துச்சு. So they asked this place to conduct a conference of some other church, and that meeting was conducting here. அப்ப நான் இங்க இல்ல, ஆனா நான் பிரசங்கம் முடிச்ச உடனே அந்த பிரசங்கியாரை பார்ப்பதற்காக அந்த ஆர்கனைசேஷன்ல உள்ள ஒரு தலைவர் என்ன கூப்பிட்டாரு. So I was not here, but after that preacher finished his sermon, that leader of that organization called me to see that preacher. அப்ப நான் அவரோட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இந்த ஆலயத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். I came to this church and I was speaking with him for some time. அப்போ அந்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணியிருந்தோம். அது வடை, மெது வடை கொடுத்தோம். So we prepared a snacks for them. It is a vadai. மெது வடை கொடுத்தோம். It is a vadai. நான் நினைக்கிறேன் அந்த
கப்பில் அந்த சாசரில் வந்து 2 வடை பெரிய வடை வச்சிருந்தோம். So we had 2 vadas there. எல்லாருக்கும் 2 வடை தான் கொடுத்தாங்க. Everyone were given 2 vadas. அப்போ அவர் 2 வடை சாப்பிட்டுட்டு இருந்தார். என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டாரு. So he was eating 2 vadas as he was speaking to me. ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்டாரு. He enjoyed so much and he was eating it. அவர் நம்ம ஊருக்காரர் கிடையாது. He is not from our place. அவர் வெளியூர்காரர். He is a foreigner. அவர் ரசிச்சு ருசித்து சாப்பிட்றத பார்த்த உடனே நான் நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி, அப்பா இன்னும் 2 எடுத்துட்டு வாப்பா, ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு, இன்னும் 2 கொடுங்க அப்படின்னு. So when I saw him, he was eating deliciously. I asked our guys to bring another 2 vadas for him. அவங்களும் 2 வடையை இன்னொரு சாசரில் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட வச்சாங்க. So they also brought another 2 vadas with a saucer and gave it to him. நான் சொன்னேன், பிரதர் நீங்க எடுத்துக்கிடுங்க, ஒன்று எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். I told him, brother, you take one more. அவர் சொன்னாரு, இல்ல போதும் பாஸ்டர். He said, it is enough, pastor. நான் சொன்னேன், இல்ல 2 சின்ன வடை தானே, சாப்பிடுங்க, இன்னொன்று நீங்க இவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க, பசியா இருப்பீங்க, சாப்பிடுங்க. So I told him, it is only 2 in number, they are very small, you can have it because you might be hungry because of speaking so much. ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்கல, எனக்கு ஒரு பெரிய பாடமா மாறிச்சு. So he told me a word that I could not forget even today, that became a lesson to me. அவர் சொன்னாரு, He told me, பாஸ்டர் எனக்கு இந்த மெது வடைனா எனக்கு பைத்தியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. He said, I am very crazy about this vadai. ஆனா எனக்கு 3 வடை சாப்பிட வயிறுல இடம் இருக்கு. I have space to eat 3 vadas in my belly. நான் 3 சாப்பிட்டுட்டேன்னா அடுத்த முறை அது மேல உள்ள ஆசை போயிடும். But if I eat 3, the next time I will not have desire to eat it. ஆகவே 2ஓட நிறுத்திக்கிறேன். So I will stop with 2. அப்ப அடுத்த முறை கூட அது விரும்பி சாப்பிடறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் அப்படி. Therefore I will have a desire to eat it again. சொல்லிட்டு போயிடாராமா, நான் ரொம்ப யோசிச்சேன் அதை பத்தி. He spoke it and went away, but I thought about it. நிறைய வேளையில அளவுக்கு மிஞ்சிருச்சு வச்சுக்கிடுங்களேன், நல்ல காரியம் கூட திகட்டி போயிடும். Many times if something is too much, we will not like it more. சில பேருக்கு சிலர் ரொம்ப பிடிச்சிரும், அவங்க பாட்டு பேசிட்டே இருப்பாங்க. Some people will like certain people so much that will keep on talking with them. ஆனா அளவுக்கு அதிகமா பேசிட்டீங்க, அவர்களோடு உள்ள நல் உறவு கூட மெதுவாக பிரிஞ்சு போயிடுவீங்க. But if you have spoken beyond the limit, then that good relationship will also get lost. அந்த நல்ல உறவுகளுக்கு கூட அளவான பேச்சு ரொம்ப அவசியம். A limited speech is very much essential for that good relationship. நல்ல உறவுக்கே அளவான பேச்சு அவசியமா இருக்குமானால் பரஸ்திரியனுடைய பேச்சுக்கு எவ்வளவு அளவு வைக்கணும் நீங்க யோசிச்சுக்கிடுங்க. So when even a good relationship need a limited speech, then how much limited it should be when it comes to immoral woman. நமக்கு தெரியணும் எது போதும் அப்படின்னு தெரியணும். We should know which is enough for us. நம்ம வந்து இன்னொருத்தரை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. We don't want to hear everything about other person. நாம வந்து எல்லாருடைய பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியாது. We cannot solve everyone's problem. நாம எல்லாருடைய பிரச்சனைக்கு நம்ம உத்தரவாதம் எடுக்கவும் முடியாது. We cannot be held responsible for every problem of others. நம்மால உதவி செய்யலாம், கேட்கலாம், ஆனா அதற்கு ஒரு எல்லை இருக்கு. So we can ask, we can help, but there's a limit for that. நம்ம ஆரம்பிச்ச பேச்சு வந்து பயணம் மாதிரி போயிட கூடாது. So that the speech, that a conversation that started should not grow like a traveling. நீங்க வந்து இந்த பேச்சு வந்து தேன் ஒழுக ஆரம்பிச்சது. So this speech started as honey dripping. ஆனா இதோட முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, but we know what is the end of it. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. If you read Proverbs chapter 5 from verse 8 onwards, ஆரம்பிச்சது வார்த்தை. It started as words. ஆனா அது எங்க போய் விட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, but where did it lead it to? 8ஆம் வசனத்துல verse 8, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்துன்னு போட்டிருக்கு. remove your way far from her. எப்படி? How? வார்த்தையில ஆரம்பிச்சது எங்க போய் விட்டுச்சுன்னா வழிக்கு போய் விட்டுச்சு. The thing that started as word ended as way. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதேன்னு போட்டிருக்கு. and do not go near the door of her house. ஆரம்பிச்சது என்னது? What did it start as? தேன் ஒழுகிற பேச்சு. It began as a honey dripping speech. எப்படி தொடருதுன்னு கேட்டா பயணமா தொடருது. but it is continuing as a travel. பேச்சு பயணமாகுது. talk turned into a travel. வார்த்தை வீட்டு வாசலுக்கு போயிருச்சு. word went to the way of a house. வீட்டு வாசலுக்கே போயிடுச்சு. he went to the door of her house. ஞானி சொல்றாரு, பேச்சோட நிறுத்திக்கப்பா. The wise man says, you stop with speech alone. அதையே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா நிதானித்து கேளு. and that too you have to be very careful and very cautious about it. அவசியமானா மாத்திரம் பேசு. if it is necessary, you speak. உன் நாவை காத்துக்கொள். you withhold your tongue. நீ அந்த பேச்சில விட்டுட்டு அவளுடைய வழிக்கு நீ போவாயானால், நீ பேச்சிலிருந்து அவள் பாதைக்கு நீ திரும்புவாயானா, நீ பத்திரமா திரும்பி வர மாட்ட. if you turn from your words into our way, then you will not return back safe. நிறைய வேளையில பாருங்க, ஏன் இந்த பேச்சில கேர்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து
பேச ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் தான் வழி விலகி போகிறதற்கும் வாழ்க்கையில அவங்க தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கவும் ஆயத்தமாயிட்டாங்க. The reason why we should be very careful in our speech is because people who started as words, they actually at last ended up diverting and distracting from their way and went away. 9th வசனத்தை நீங்க வாசிப்பீங்களானா, if you read verse 9, பேச்சில இருந்து ஆரம்பிச்சு வீட்டு வாசலுக்கு போனது. So it started as talk and it traveled to our house. அவர் சொல்லுகிறார் இப்ப எச்சரிப்பா, Now he warns here, இவ்விதமாய் அவளுடைய வீட்டு வாசலை போய் நீ சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். Lest you give your honor to others and your ears to the cruel one, lest aliens be filled with your wealth and your labors go to the house of a foreigner. எவ்வளவு எச்சரிப்பு இருக்கு பாருங்க. See how great caution it is. நமக்கு தெரியணும் இந்த டாபிக்கு மேல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. நமக்கு தெரியணும், we should know we cannot handle this topic beyond this. இதற்கு மேல என்னால உத்தரவாதம் எடுக்க முடியாது. நமக்கு தெரியணும், we should know I cannot take responsibility beyond this. இது எனக்கு அவசியம் இல்லாத பேச்சு நமக்கு தெரியணும். we should know this speech is not necessary for me. சில பேர் பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. some people they keep on speaking. நமக்கு சொல்லணும் எப்போ எப்படி முடிக்கணும் நமக்கு தெரியணும். but we should know how to end it. நமக்கு சொல்லணும், சரி சிஸ்டர் நான் ஜெபிக்கிறேன், சரி பிரதர் நான் ஜெபிக்கிறேன், அதோட முடிச்சிடணும். we should say okay sister I will pray, okay brother I will pray, and we should stop with that. நம்மட்ட எல்லாத்தையும் சொல்றதுனால எல்லா பிரச்சனையும் தீர்த்தற முடியாது. just because they are saying everything to us we cannot solve all their problems. நமக்கு தெரியணும் எது எல்லை மீறி போகுது நமக்கு தெரியணும். we should know where it is going beyond the limit. எங்க யார்ட்ட எதை திருப்பணும் நமக்கு தெரியணும். we should know how to divert and turn it around. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. glory be to the name of the Lord. எனக்கு ஒரு நல்ல ஒரு பிசினஸ்மேன் எனக்கு தெரியும். I know a very good businessman. அவர் ஒரு முறை அவர் ஆபீஸ்க்கு நான் போயிருந்தேன். once I happened to go to his office. அவர் ஆபீஸ்ல போகும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. so a person called him when I was in his office. அவர் அடுத்த முனையில இருந்து அவர் போடுற சத்தம் என் காதுல இங்க உட்கார்ந்திருக்கேன் எனக்கு கேக்குது. I could hear the sound of the person who was speaking on the other side of the line. அவ்வளவு கோபமாக உரத்த குரல்ல பேசுறாரு. he was speaking at a higher tone, so furious. இவரை பார்த்துட்டு இருந்தேன், இவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு நான் பார்த்துட்டே. I was just looking at this man, how he is reacting to that. அவரு கொஞ்சம் கூட அப்படி அசையவே இல்லை, ரொம்ப கூலா கேட்டுட்டே இருந்தாரு. he was very cool and calm. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கான்வர்சேஷன் ஒரு 30 செகண்ட்ஸ் போயிருக்கும், ஒரு 30 செகண்ட் போயிருக்கும். it might be for other 30 seconds that conversation was continuing. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஃபோன்ல, சார் நான் ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு திரும்ப பண்ணட்டுமா? so he said sir shall I call you back in another 2 minutes? ஓகேன்னு கட் பண்ணிட்டாரு. I'm okay and he disconnected the call. அவன் என்கிட்ட பேசிட்டே இருக்காரு. then he is speaking to me. நானும் பார்த்துட்டு இருக்கேன், 2 நிமிஷம் தாண்டிருச்சு, 5 நிமிஷம் தாண்டிருச்சு, இவர் திருப்பி பண்ற மாதிரியே இல்ல. so I was just noticing it is 2 minutes and 5 minutes and but he never called him back. எனக்கு நல்ல நண்பர், அதனால நான் கேட்டேன். so he is a good friend of mine, so I asked him. ஏதோ அவசரமா கோவமா அப்படி பேசினாரு, நீங்க 2 நிமிஷத்துல பண்றேன்ட்டு பேசாமலே இருக்கீங்களேன்னு கேட்டேன். so I asked him, there was some person who called you so furious, so angry, but you told you will call back in another 2 minutes, but you still not called him. அவர் சொன்னாரு, he told me, பேசுவோம் ஃபர்ஸ்ட், we can speak pastor, ஆனா இதான் வழி, சிலரை அமைதிப்படுத்துறதுக்கு இதான் வழி. but this is the way to calm down certain people. அவருக்கும் கோவம் உச்சகட்டத்தில் இருக்கு. so he is so much tempered. எனக்கும் அவர் என்ன சொல்றாருன்னே புரியல. so even I cannot understand what he is trying to say. ஒரு மணி நேரம் கழிச்சு பேசினா அவருக்கும் கோவம் அடங்கிடும், எனக்கும் கொஞ்சம் கேட்கறது சொல்றது தெளிவா விளங்கும். if I speak again after 1 hour, even he will be bit cool and I will also be able to understand what he is saying. அப்ப நானும் அவசியமில்லாத வார்த்தைகளை கேட்க வேண்டியது இல்ல. therefore I will not be able to listen to things that are unnecessary. நானும் அவசியமில்லாத வார்த்தைகளை கோவத்துல திருப்பி பேச வேண்டியது இல்ல. so it would not be necessary for me to again repeat or speak back words which is ஒரு நல்ல கஸ்டமரை நான் இழக்க வேண்டியது இல்ல. at last I will not lose a good customer. அதான் அப்படி வெச்சிட்டேனாரு. that's why I disconnected. எனக்கு ஒரு நல்ல பாடமா அது அமைந்தது. that became a good lesson to me. அவர் திரும்ப சத்தம் போட்டு வச்சிருக்கலாம். he would have again shouted back at him. 2 மினிட்ஸ்ல பேசுறேன்னு வெச்சார். but he said I'll call you back in 2 minutes and disconnected it. இது போதும், இந்த எல்லைக்கு தாண்ட வேண்டாம். so this is enough, let us not go beyond this limit. நான் சொல்லுவேன், நமக்கு எல்லை தெரியணும். so we should know our boundaries. எல்லை தெரியணும். we should know our boundaries. தேன் ஒழுகிற பேச்சு வரும்போது எந்த எல்லையோட நிறுத்தணும்னு தெரியணும். when we have the honey dripping speeches, we should know the boundaries where we should stop. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, I want to take leave ன்னு சொல்லுவாங்க. let me take leave. நான் விடை பெறுகிறேன். so they say in English, let me take leave. தமிழ்ல சொல்லுவோம், பார்க்கலாமா? so they will say, shall we see? கிளம்பட்டுமா? shall I leave? நமக்கு சொல்ல தெரியணும். we should know to tell that. போதும் நான் கிளம்புறேன். I'm leaving.
இன்னொரு முறை பார்க்கலாம். Let us see one more time. நமக்கு எங்கேயும் போக வேண்டியது இல்ல. It's not necessary for us to leave. நான் பேச்சை நிறுத்துறதுக்கு சில வேளை கிளம்பணும். But sometimes we may have to leave to stop this conversation. அல்லது இன்னொரு வேலை முடிச்சுட்டு வந்துட்டுமா? Or shall I complete that work and return back? திருப்பி பேசலாமா? Shall we again call back later? அந்த நேரத்துல அந்த உச்சக்கட்டத்துல நீங்க நிறுத்துவீங்களானா? So when you are at the higher temper, when you stop there, நான் சொல்லுவேன் அந்த பேச்சினுடைய வலிமையை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா முற்றிலுமாக நீங்க நிறுத்தி விடுவீங்க. so you will stop the power or the intensity of that அந்த conversation. சோதனையினுடைய வலிமையை நீங்க நிறுத்திடுவீங்க. You will stop the power of the temptation. அன்பானவர்களே, My dear ones, தேனொழுக பேச்சும் பேச்சுக்கு ரெண்டாவது நமக்கு ஞானம் எதுக்கு தேவைன்னா எவ்வளவு எல்லையை நான் குறிக்கணும். so to handle honey dripping speeches, we need wisdom to set limits. பேச்சு பாதையா மாறக்கூடாது. Our talk should not become a travel. வார்த்தை வீடு வரைக்கும் போக கூடாது. Our word should not go near to our house. ஒரு மனிதனுடைய உண்மை சம்பவம் எனக்கு தெரியும், உங்களுக்கு எச்சரிப்பா இருக்கும்படி சொல்றேன். So I know a real life incident of a person. I tell you that you might be cautious about. நம்முடைய சபையில ஒரு விசுவாசியா இருந்தார். He was a believer in a church. நல்ல மனுஷன். He was a very good man. அன்பான மனுஷன். He was very loving. அவருடைய வாழ்க்கை தாறுமாறாய் பின்னால போனது. And later his life became totally different. அவருக்கு மனைவி 2 அழகான குழந்தைகள் இருந்தாங்க. He had a wife and 2 beautiful children. நல்ல குடும்பம். It was a good family. ஒரு நாள் அவர் காலையில ட்ரெயின்ல அவர் சென்னையில இங்கிருந்து சென்னைக்கு போறாரு. So one morning he was traveling from here to Chennai morning in a train. அவர் தினந்தோறும் போறதான் வேலைக்கு போறது. That is his usual routine to go to office. அன்னைக்கு அதே போல ட்ரெயின்ல ஏறி போனாரு. So even that day he went to office in the same way. போகும்போது அதே ட்ரெயின்ல அவருடைய பக்கத்துல ஒரு சீட் தள்ளி ஒரு பெண் அழுது கொண்டே போனாள். So in the same train he could find a woman next to him in the seat and she was crying all the way. அது என்ன எதற்கு அழுதாலும் இவர் கேட்கிறாரு. So he asked her why she was crying. அவள் தன்னுடைய வாழ்க்கையின் சோக கதைகளை சொல்லுகிறாள். So she told all the sad story of her life. அவள் கேட்டார். இங்க இருந்து சென்ட்ரல் வரைக்கும் பேச்சு போயிட்டே இருந்துச்சு. So this conversation was traveling from here till central. அவளும் ஒரு இடத்துல வேலை செய்கிறதாய் சொன்னாள். She said she is also working in a place. நீங்க இந்த ட்ரெயின்ல தான் வருவீங்களான்னு கேட்டாரு. He asked, are you coming in this train? ஆமா இதுல தான் வருவேன். Yes, I used to travel in this train. சொன்னாரு எனக்கு இப்ப வேலைக்கு நேரம் ஆயிருச்சு. He told her it's time for me to work. நாளைக்கு நீங்க வாங்க. So நாம பேசலாம். you come again tomorrow, let us speak. நாளைக்கு அந்த அம்மா வந்தாங்க. That woman came again the next day. நாளைக்கு வாங்க நம்ம பேசலாம். You come tomorrow again, we will speak. நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். I will tell you the word of God. இவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாரு. He started to say the gospel. அதுக்கு அப்புறமா கொஞ்சமா பேச்சு வளர்ந்து So as the conversation began to grow, முடிவு என்னன்னா சுருக்கமா சொல்லலாம், இன்னைக்கு அவர் மனைவியோட இல்ல அந்த பெண்ணோட தான் வாழ்க்கை நடத்துறாரு. the end is that he is not living with his wife today, he is living with that woman. ஏன்? Why? எங்க நிறுத்தணும்னு தெரியல. You don't know where to stop. எங்க நிறுத்தணும்னு தெரியல. You don't know where to stop. சில பேர் அநேகர் மேல் பரிதாபப்பட்டே தங்கள் வாழ்க்கையை பரிதாபமாக்கிட்டாங்க. Many people being pity for others, they have made their life pitiful. சில பேர் இயேசுவோட ரொம்ப இரக்கம் அவங்களுக்கு இருக்கு. Many people are so compassionate than Jesus. தங்கள் மனைவி மேல் இரக்கம் காட்ட மாட்டாங்க. They don't show mercy to their wife. மற்றவர்கள் மேல் அவ்வளவு இரக்கம் பொழிவார்கள். But they will show mercy to other people. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை பாதாளத்துக்கு தான் தள்ளும். These kind of things will just push us into pit. தேன் ஒழுகின பேச்சு எங்க போயிடுச்சான்? சொல்றார், மகனே அவள் வீட்டு வாசலுக்கு போயிராத. Here he says this honey dripping speeches ended up near our house. அவள் பாதைக்கு போய் நிக்காத. Don't go our way. முடிவில் உன்னை அதை தீண்டி விடும். At last it will affect you. உன் வாழ்க்கை கசப்பாக்கும். It will make your life a bitter. உன் ஆயுசு காலம் கொடூரமாய் மாறிடும். And your entire lifetime will become so terrible. இவ்வளவு நாள் நீ சேர்த்த எல்லா பிரயாசத்தின் பலன் வேறொருத்தர் வீட்ல போய் சேர்ந்துரும். And all your labors will go to the house of a foreigner. 11ஆம் வசனத்துல முடிவில உன் மாமிசமும் உன் சரீரம் கூட உருவழிஞ்சு போயிடும். And verse 11 says, at last when your flesh and your body will be consumed. நம்ம எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful. கடைசியாக at last நீதிமொழிகள் 27:7 Proverbs 27:7 எவ்விதமாக தேன் ஒழுகும் பேச்சிலிருந்து நம்மை நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். How to escape or be delivered from honey dripping speeches. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும். A satisfied soul loathes the honeycomb, but loathes the honeycomb, but to a hungry soul every bitter thing is sweet. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். A satisfied soul loathes the honeycomb. நல்லா கவனிங்க. Listen carefully. தேன் ஒழுகும் பேச்சுக்கு ஒருவன் தன்னை தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? If a person ought to be protected from the honey dripping speeches, அவன் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம்னு கேட்டா, how can he be delivered? முதல்ல அவன் யாரா இருக்கணும்? திருப்தி அடைந்தவனா இருக்கணும். First he should be satisfied. திருப்தி எங்க வரும்? Where he will be alone. இந்த சம்பவம் இதனுடைய பின்னணி உங்களுக்கு என்னன்னு தெரியும். So you know the background of this incident. தேன் ஒழுகும்படி ஒரு பரஸ்திரீ பேசினா கூட ஒரு மனுஷன் விழாம இருக்கணும்னா
அவள் கொடுக்கிற தேனை பார்க்கிலும் அவன் முதலாவது தனிப்பட்ட விதமாய் திருப்தி அடைந்தவனா இருக்கணும். So even when there is a honey dripping woman who speaks honey dripping speeches, he should not be satisfied with that honey. It means that he should be already satisfied by his own. என்ன திருப்தி அது? What is satisfaction? அதே பகுதியை நீங்க நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15 இருந்து 20 வாசிப்பீர்களானால், If you read Proverbs 5 verse 15 to 20, உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலேயும் பாய்வதாக, அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? Drink water from your own cistern and running water from your own well. Should your fountains be dispersed abroad, streams of water in the streets, let them be only your own and not for strangers with you. Let your fountain be blessed and rejoice with the wife of your youth. As a loving deer and graceful doe, let her breast satisfy you at all times and always be enraptured with her love. For why should you, my son, be enraptured by an immoral woman and be embraced in the arms of a seductress? ஒரு காலம் ஒரு பக்கம் பேச்சுக்கே நீ கேர்ஃபுல்லா இருன்னு வாலிபனுக்கு புத்தி சொல்றாரு. So on one side, at one time he says to the young man, you should be very careful about the words. தொடர்ந்து பேசும்போது யார்ட்ட பேசுறாருன்னா திருமணமான தன் பிள்ளைகிட்ட சொல்றாரு. But when it continues, he speaks to his son who is married. ஏப்பா, நீ திருமணம் பண்ணிட்டல்ல, My son, you are married, right? நீ உன் மனைவியில திருப்தியாயிரு. You be satisfied with your wife. கர்த்தர் உனக்கு கொடுத்ததுல திருப்தியாயிரு. You be satisfied with what God has given you. கர்த்தர் கொடுக்காதது உனக்கு திருப்தியை கொடுக்கும் நினைக்காத. Don't think that which God has not given you will satisfy you. அது உன்னை தீண்டி விடும். It will really affect you. பாருங்க, நமக்கு தெரியணும் யாருல எதுல எந்த இடத்துல நம்ம திருப்தியை காணணும்ன்றதை தீர்மானிக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு. So it is vested in our hand to make the decision to where, why and in whom to satisfy. ஒரு வாலிப பிள்ளையா இருப்பாயானால், If you are a young man, உன்னுடைய குடும்பத்துல நீ திருப்தியா இருப்பா. you should be satisfied with your family. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர் கொடுக்கிற அன்புல, அவங்க கொடுக்கிற அரவணைப்புல நீ திருப்தியா இரு. You be satisfied with the love and the care that your parents give you. நீ திருமணம் ஆகி விட்டாயா? If you are married, நான் சொல்லுவேன், உன்னுடைய கணவன் உன் மனைவியோடு நீ திருப்தியா இரு. You be satisfied with your husband and wife. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு கொடுத்தல திருப்தியா இரு. You be satisfied in the place where you are with what God has given you. பிறர் பொருளை நீ இச்சிக்காத. Don't lust after others' properties. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி. Many people will say they will leave what they have and they go behind things. What is flying? இல்ல, இல்லாதத இருக்கிறது போல நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்கிறது. They will think what is not existing as though existing. Stop fantasizing, Stop fantasizing that something you don't have and something that others have is much more better. அது நீங்க ஃபேண்டசைஸ் பண்ணாதீங்க. You don't fantasize at all. இருக்கிற வைகள்ல திருப்தியா இருங்க. Be satisfied with what you have. நான் வாசித்த வசனங்களை நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். I think you have noticed the verses that I read. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல நான் திருப்தியா இருப்பேன். I will be satisfied in what God has given me. எனக்கு இன்னும் வேண்டுமானா கர்த்தர் தருவார். If I need more, the Lord will give me. எனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். The Lord will give me the joy that I require. எனக்கு ஏதாவது குறை இருக்கணுமா கர்த்தர்ட்ட தான் நான் கேட்கணும். If there is something that I lack, I should ask God. இன்னொரு மனுஷனை போய் தேட கூடாது. I should not seek after other women. எவ்வளவு இனிமையான வார்த்தைகள் வரட்டும், No matter how honey dripping the speeches might be, தேனே ஒழுகட்டும், no matter how honey dripping it might be, கர்த்தர் கொடுத்தது போதுங்க. whatever God has given, that is enough. தேவன் கொடுத்தது போதும். Whatever God is enough, that is enough. அந்த எல்லைக்குள்ளே நான் அனுபவிப்பேன். I will enjoy in that boundary. அந்த எல்லை தாண்டுமானால், If that boundary is crossed, அது என் வாழ்க்கைக்கு ஆபத்தாய் முடிஞ்சிரும். that becomes a danger to my life. ஆகவே தான் மூன்றாவது நான் சொல்லுவேன், Third, I would tell you, எப்பொழுது நமக்கு திகட்ட வேண்டும் அப்படின்றதுக்கு நமக்கு ஞானம் வேண்டும். so we should be wise to loathe. எப்பொழுது நமக்கு மிதிக்கணும் நமக்கு தெரியணும். We should know when to loathe. தேனே வந்தா கூட தேன் கூட்ட மிதிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். So even it is honey, we should have wisdom to loathe the honeycomb. எதை நேசிக்கணும் எதை விரும்பணும் நமக்கு தெரியணும். We should know which to like or which to love and which to hate. இன்னைக்கு சிலருக்கு தெரியாதனால தான் பெரிய பிரச்சனை. Today, just because many people doesn't know this, it is a problem. நான் சொன்னேன் பாருங்க, சிலர் தங்கள் சொந்த மனைவியினுடைய பேச்சை வெறுப்பாங்க, வேறொருவருடைய பேச்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. As I told you, certain people will hate the words of their own wife but love and desire the words of other people. சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருப்பாங்க, வெளிய பார்த்தா எலி மாதிரி இருப்பாங்க. Some people will be like a lion at home but they will be like a rat at outside. வீட்டுல அவங்க வாயை திறந்து ஒரு சிரிப்பே இருக்காது. They will never even open their mouth and smile. அவருக்கு சொந்த மனைவிட்ட ஒரு நாள் சிரிச்சிருக்க மாட்டாங்க. He would have never even smiled at his wife. ஆனா வேற அத்தனை பேர்ட்டையும் சிரிப்பை
நிறுத்தவே மாட்டாங்க. but he will never stop smiling and laughing with other people. வீட்டை பார்த்த உடனே சிரிப்பெல்லாம் அடங்கிடும். அது எப்படினே தெரியாது. When he comes to home, all is smiling and laughing will வீட்டை stop. விட்ட உடனே சிரிப்பு ஆரம்பிச்சிடும். So once he leaves the house, he will start smiling. அது எப்படினே தெரியாது. I don't know how it is possible. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு விரோதிகள் மாதிரி இருப்பாங்க. ஊரார் எல்லாருமே நண்பர்களா தெரிவாங்க. All the people in the family and the house would be like their enemies, and all of the outside people will be like friends. எச்சரிப்பா இருக்கணும். You should be very careful. தேன் எல்லா இடத்துலயும் தான் கிடைக்கும். Honey is available everywhere. ஆனா ஞானி சொல்றாரு, But the wise man says, உன் சொந்த ஊற்றுன்னு ஒன்னு இருக்குப்பா. there is your own fountain. உன் சொந்த மனைவின்னு ஒருத்தி இருக்கா. You have your own wife. அவளிடத்துல மகிழ்ந்துரு. You should be happy with her. அவளிடத்துல சந்தோஷமா இரு. You should be happy with her. குடும்பத்தின் எல்லைக்குள்ள நீ திருப்தியா இரு. You should be happy within the boundaries of your family. தேனை குறித்து நீங்க வாசிக்கும் போது இது யாருக்குரியதுன்னு சொன்னா, when you read about this honey, ஒரே வசனத்தோட முடிக்கிறேன். I'll finish with one verse. உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்த்தால், Song of Solomon 4:11, என் மனைவியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபோனின் வாசையை போல இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. It is written, your lips, O my spouse, drip as the honeycomb, honey and milk are under your tongue, and the fragrance of your garments is like the fragrance of Lebanon. அப்போ இந்த தேன் எங்க இருக்கு முதல்ல? So where is this honey? தேன் வீட்ல தான் இருக்கு. Honey is present at home. தேன் மணவாளி. So honey is your spouse. தேன் மனைவி. It is your wife. ஆனா இவர் இந்த தேனை விட்டு பரஸ்திரியின் தேனை தேடுறாரு. But he is seeking after immoral women's honey. அப்பா கர்த்தர் உனக்கு ஒரு எல்லையை வச்சிருக்காருப்பா. The Lord has set your boundary for you. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் அது. That is a joyful family. அது ஒரு அருமையான இடம். That is a very good place. அது உனக்கு பாதுகாப்பான இடம். That is a protective place. கர்த்தர் உன்னை மகிழ்விக்கிற ஒரு இடம். That is a place where God will make you rejoice. தேவனை திருப்தியாக்க வேண்டிய ஒரு இடம். It is a place where God will make you satisfied. நீ இத பார்க்காம எங்கேயா சுத்தாதப்பா. You don't leave this and go behind something else. லோத்து பார்த்தான், தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த சோதம் கொமோரா யோர்தான் நதியை போல ஏதேன் தோட்டம் போல இருந்துச்சாம். So when the Lord saw from a far distance, it appeared that the Sodom and Gomorrah was like a garden of Eden and Jordan river. இருக்கிற இடம் அப்படி தெரியல. So he did not know the place where he was. இருக்கிற இடம் வனாந்தரம் மாதிரி தெரிஞ்சது, தூரத்துல இருக்கிற இடம் ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்துச்சு. The place where he dwelt was like wilderness, but the far place was like Eden garden. இவர் ஏதேன் தோட்டம்னு ஓடினார் உள்ள. So he thought it was a garden of Eden and went in. உள்ள போய் பார்த்தா தான் தெரிஞ்சது அவ்வளவு அருவருப்புகள் நிறைந்ததா இருந்தது. But only when he entered, he found out that it was full of disgusting things. நிறைய பேர் தங்கள்ட்ட இருக்கிற மேன்மையை உணராத போது வெளியே போனாதான் தெரியும் அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு. So many people when they don't realize the value that they are with, what is with them, only when they go out they will understand it. வெளியில இருக்கிற அழகும் வசீகரம் என்ன சொல்லணும், அப்பா உனக்கு கிடைச்சது ஒண்ணுமே இல்ல, அங்க இருக்கு பாரு என்ன இன்பம். The attraction and enticement that is outside will say, see whatever it is not for you, but see what you have at home. அங்க போய் பட்ட பிறகுதான் தெரியும். Only when you go and affected then you will. அடடா கர்த்தர் நம்ம கொடுத்ததை விட்டோமே. See we have lost which God has given me. எப்படிப்பட்ட இடத்தை விட்டு எங்க மாட்டி இருக்கோம். See I have left such a good place but I have been caught in such a bad place. அங்க நான் எனக்கு வேதனை நினைச்சேன், இங்க மரணமே நிக்குது. So I thought that's a great trouble there, but here I have death. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. Let the grace of God uphold us. ஞானம் நமக்கு ஆண்டவர் தருவாராக. Let the Lord give us wisdom. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பின் எல்லைகளுக்குள்ளே நம்மை வைத்துக்கொள்ள தேவன் நம்மை ஜாக்கிரதையாய் வைத்துக் கொள்வாராக. Let the Lord keep us be very cautious that we may stay within the boundaries. ஆண்டவரே என் கண்களை காத்துக்கொள்ளும். Lord keep my eyes, Lord. என்னுடைய செவிகளை காத்துக்கொள்ளும். Lord keep my ears, Lord. என் உதடுகளுக்கு காவல் வையும். Lord keep a guard to my lips. என்னுடைய கால்களுக்கு காவல் வையும். Lord keep a guard to my feet. என் எல்லைகளை குறிக்க கிருபை தாரும். Give me grace to bank by தேன் ஒழுகும் பேச்சிலிருந்து எவ்விதமாய் விடுதலை பெறுவது. How to be delivered out of honey dripping speeches. முதலாவது உதட்டை குறித்து எச்சரிப்பாருங்க. First be wise with your lips. மற்றவங்க பேசுற பேச்சை நிறுத்த முடியாது. We cannot stop the speaking of others. என்னுடைய உதடிலிருந்து வர்ற உத்தரவுகளை குறித்து நான் எச்சரிப்பாய் இருப்பேன். But I will be very cautious about my responses. தேன் ஒழுகும் பேச்சிலிருந்து எவ்விதமாய் விடுதலை பெறுவது. How to be delivered out of honey dripping speeches. இரண்டாவது சொன்னேன் எல்லைகளை வகுப்பதில் எச்சரிப்பாய் இருங்கள். Second I told you be cautious and wise to set limits. எல்லைகளை தாண்டுவோமானால் நிச்சயமாகவே ஆபத்திலே சிக்குவோம். If we cross that boundaries then we will be caught in danger. மூன்றாவது, Third, எப்பொழுது காரியங்களை அருவருக்கணும் வெறுக்கணும் நமக்கு தெரியணும். we should be wise to loathe things. எதுல திகட்டணும் நமக்கு தெரியணும். We should be wise to loathe and wish to hate. எதுல திருப்தியா இருக்கணும் நமக்கு தெரியணும். We should know in which we should satisfy. உன் சொந்த தேன் கூட்டில நீ திருப்தியா இருப்பாயானால் மற்ற எந்த தேனும் உனக்கு ரொம்ப இனிப்பாக தெரியாது. If you are satisfied in your own honeycomb, you will not find other honey to be very sweet. ஆண்டவரே இதிலே நான் எச்சரிப்பா இருக்க கிருபை தாரும். Lord give me grace that I may be very cautious in this. ஜெபிப்போமா? Shall we pray? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. எந்த வயதினரா நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். You might be listening to the sermon of any age. கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. But the Lord is
is speaking. பிசாசானவன் நம்ம கசப்பான காடியை கொடுத்து நம்மளை சோதிக்க மாட்டான். The devil will not give us a bitter thing and try to tempt us. அவன் தேன் ஒழுக பேசிதான் நம்மை வஞ்சிப்பான். He will always deceive by honey dripping speeches. ஏவாள் இடத்துல வந்து இந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் செத்து விடுவீர்கள் என்று சொல்லல. He never said to Eve that if you eat this fruit you will die. இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா கண்கள் திறந்து நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்கன்னு சொன்னான். Rather he said if you eat this fruit your eyes will be opened and you will be like gods. பாவத்தினால் நிறைந்த தேவனால் விலக்கப்பட்ட கனி வந்து பார்ப்பதற்கு அகோரமாக அவலமாக தெரியல. The fruit that was forbidden was not so awkward to look. அது பார்ப்பதற்கு ரொம்ப இன்பமாக தான் இருந்தது. It was pleasant to eyes. ஆகவே இனிப்பா இருக்கிற எல்லாமே பாதுகாப்பானதுன்னு அர்த்தம் கிடையாது. It's not that all things that are sweet are protective. இன்பமாக தெரிகிற எல்லாத்துடைய முடிவும் பாதுகாப்பானது கிடையாது. It's not that all the things that the end of all sweeter things are good. இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. The world is full of sin. ஒரு பக்கம் பக்தியுள்ள பிள்ளைகள் பக்தியுள்ள பெண்கள் சுற்றி வருகிற அதே இடத்துல பரஸ்திரீகளும் சுற்றி வர்றாங்க. On one side when we have godly women roaming around, on the other side we have immoral women. ஒரு பக்கம் குணசாலியான ஸ்திரீகள் வசிக்கிற அதே உலகத்துல தான் குணம் இல்லாத தங்கள் வாழ்க்கையை குலைத்து போட்ட பெண்களும் சுற்றி வர்றாங்க. In the same world where virtuous women live, we also find immoral women who have lost their character. என் மகனே நீ எச்சரிப்பாயிரு. My son, you be careful. என் மகனே நீ எச்சரிப்பாய். My son, pay attention. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. May the Lord minister with us. நம்முடைய வாழ்க்கை குறித்தும் about our life மற்றவருடைய வாழ்க்கை குறித்தும் and about others' life. எச்சரிப்பை பெற்று வாழ கர்த்தர் கிருபை தருவார். Let God give us grace that we may receive the பரிசுத்த caution. பிதாவே எங்களோடு பேசினதற்காய் நன்றி. Our holy God, thank you for speaking. எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய் நன்றி. Lord, thank you for words of caution, Lord. எப்பொழுது எங்கள் பேச்சை நாங்கள் துவக்க வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் என்பதில் எச்சரிப்பாய் இருக்க கிருபை தார். Lord, give us grace that how to start and when to end our speech, Lord. எங்கள் உறவுகளுக்கும் எங்கள் உரையாடல்களுக்கும் ஒரு கட்டுப்பாடை வைக்க கிருபை தார். Lord, give us grace that we may have a control over our relationships and our conversations. எங்களுக்கு கொடுத்தவைகளில் ஒரு திருப்தியை நாங்கள் வைத்துக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace that we may have a satisfaction on the things that you have given us. எல்லைகளை தாண்டி எங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடாமல் இருக்க எச்சரிப்பை தார். Lord, give us the caution that we will not cross our boundaries and spoil our life. ஞானம் தந்து ஆசீர்வதி. Give us wisdom and blessings. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.